ஹாய் ஹலோ வெல்கம் டு டிசைன் லூம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பேசிக்ஸ். ஓகேங்களா? இந்த பிளேலிஸ்ட்டில் எம்எஸ் வேர்ட் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நடத்த போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஃபுல் பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். எம்எஸ் வேர்டு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டோட ஓப்பன் பேஜ், அதாவது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேன்வாஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டைட்டில் பார் இருக்கும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் நம்பர் 4ன்றது வந்து டைட்டிலு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு பார் இருக்கும். மெனு பாரில் ஃபைல், ஹோம், இன்சர்ட், லேஅவுட், ரெஃபரன்ஸ், ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார் இருக்கும். நான் எந்த மெனுவை கிளிக் பண்ணுறேனோ அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? நான் ஹோம் ஃபைல் மெனு வந்து கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸு, இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸு, லேஅவுட் பண்ணும்போது பேஜ் லேஅவுட்க்கான ஆப்ஷன்ஸு, இது எல்லாமே வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒர்க்கிங் ஏரியா. அதாவது நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இது வந்து என்ன சைஸ் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து குடுத்துடணும். நான் வந்து A4 சைஸ் வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டமில ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எந்த பேஜில இருக்கும், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஜூம் வியூல இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து காட்டும். ஓகேங்களா? வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே டெக்ஸ்ட் டைப் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட்டு நீங்க வந்து எடிட் இல்ல எது வேணாலும் நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேராகிராஃப் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க உட்காந்துட்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஈக்குவல் குடுத்துட்டு, RAND குடுத்துட்டு, ஓப்பன் பிராக்கெட் உங்களுக்கு எத்தன பேராகிராஃப் தேவையோ அத்தன பேராகிராஃப் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். எத்தன பேராகிராஃப் தேவையோ அத்தன குடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 குடுத்துக்கிறேன். க்ளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு, இங்க பாருங்க ஈக்வல்ட் ரேண்டுன்னு போட்டு, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் நடுவுல 7ன்னு போட்டுருங்க. அதாவது 7 பேராகிராஃப் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 7 பேராகிராஃப்ல எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க இதுல எல்லாமே செலக்ட் பண்ணா மட்டும் தான், நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 தேவைப்படுது அப்படின்னா, என்டர் அடிச்சுட்டு, அகைன் ஈக்வல்ட் RAND ஓப்பன் பிராக்கெட் 2 பேராகிராஃப் தேவைப்படுது. க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 பேராகிராஃப் வந்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு எத்தன பேராகிராஃப் தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க அந்த கோட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைல வந்து நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க லாஸ்ட்ல தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்ட்டிங்லேயே சேவ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது, அன்பார்ச்சுனேட்லி வந்து பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ற மாரியே வரும். அதனால நீங்க எம்ப்டியா இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டய கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஒர்க் பண்ண பண்ண நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அப்பப்ப சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால உங்களுக்கு பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க எது பண்ணாலுமே ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப்ப நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க பீன்னு இருக்கு இல்லைங்களா? போல்டு. அதாவது நான் செலக்ட் பண்ண இடத்த வந்து போல்டு பண்ணி காமி அப்படின்ட்டு சொல்றேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, போல்டு பண்ணி காமிக்குது. அகைன் வந்து நான் இதையே பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அகைன் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாறுது. அதாவது இது வந்து நம்ப ஸ்விட்ச் போடுற மாதிரி. ஓகேங்களா? ஆன், ஆஃப் இருக்கு இல்லைங்களா? அது போல. இப்ப நான் இத ஆன் பண்றேன் அப்படின்னா, போல்டு வந்து ஆன் ஆகுது. ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ போல்டு வந்து நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இத கிளிக் பண்ணும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாலிக். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஐ குடுக்கலாம். ஷார்ட்கட்டு. இட்டாலிக் குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இட்டாலிக்கா சாஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்க, இது வந்து ஆன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃப்ப கிளிக் பண்ணி, வியூ அண்டர்லைன் இருக்கு பார்த்தீங்களா? அண்டர்லைன கிளிக் பண்றேன். இங்க பாருங்க உங்களுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3வது பேராகிராஃப் வந்து அண்டர்லைன்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைக் அவுட். இத செலக்ட் பண்ணிக்கிறேன். இத செலக்ட் பண்ணிட்டு, ஸ்ட்ரைக் த்ரூ குடுக்குறேன். ஸ்ட்ரைக் த்ரூ குடுக்கும்போது, இங்க பாருங்க சென்டர்ல லைன் போயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு சில அதாவது ஒரு ரேட் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு ₹900 வந்து ரேட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 850ன்ட்டு ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இத செலக்ட் பண்ணிட்டு,
ஃபாண்ட் வந்து இருக்கு இல்லைங்களா? இப்போ இது வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்ரோஸ் அப்படின்ட்டு இருக்கு. நான் வந்து வேற ஃபாண்ட் மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதில நெறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் குடுக்குறேன் அப்படின்னா, இங்க பாருங்க மத்த ஃபாண்ட்டுக்கும் இதுக்கும் பாருங்க வித்தியாசம் தெரியுது பாருங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம்ஸ் நியூ ரோமன். இங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது வந்து ஆப்டஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம்ஸ் நியூ ரோமன். ஓகேங்களா? அதேபோல இதுக்கு நீங்க வந்து ஃபாண்ட்டோட சைஸ் மாத்த போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த டிராப் டவுன் குடுத்துட்டு இங்க மாத்திக்கலாம் நீங்க. இங்க பாருங்க ஃபாண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிடுச்சு. நீங்க மேனுவலா வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கிளிக் பண்ணிக்கலாம். க்ரோ ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, க்ரோ ஆயிட்டே போகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷ்ரிங்க் ஃபாண்ட் சைஸ்னா வந்து மினிமைஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓல்டு ஸ்டேஜுக்கே போனோம் அப்படின்னா, கிளியர் ஃபார்மேட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அத குடுத்தீங்க அப்படின்னா, ஓல்டு ஸ்டேஜுக்கே போயிடும். அதாவது ஃபாண்ட் நம்ம ஃபாண்ட் கூட சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஃபாண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்டஸ்க்கு போயிடும். டைம்ஸ் நியூ ரோமனுக்கு வராது. ஓகேங்களா? நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், ஓல்டு ஸ்டேஜுக்கு போறதுக்கு தான் இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் ஆகுது. அகைன் நீங்க பாருங்க, இப்போ வந்து X2ன்னு ஒண்ணு பிரஸ் பண்றேன். அகைன் X2ன்னு ஒண்ணு பிரஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 மட்டும் கிளிக் பண்ணிட்டு, இந்த சப்ஸ்கிரிப்ட் குடுக்குறேன். இப்போ பாருங்க X2 வந்து கீழ போயிடுச்சு பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ வந்து இந்த 2வ பிரஸ் பண்ணிட்டு, சூப்பர் ஸ்கிரிப்ட் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்றாங்க பார்த்தீங்களா? மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணுவாங்க வேர்ட்ல. அப்போ வந்து இந்த 2 ஆப்ஷன தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. X2, எக்ஸ் ஸ்கொயர், A+B த ஹோல் ஸ்கொயர் அந்த மாரி ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சூப்பர் ஸ்கிரிப்டும், சப்ஸ்கிரிப்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத கிளிக் பண்றேன். இது மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, இத பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேஸ் அதாவது லோயர் கேஸ் மொத்தமாவே எனக்கு லோயர் கேஸ்லயே வரணும் அப்படின்னா, இங்க பாருங்க எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் கேஸ் வரும். அப்பர் கேஸ்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அப்பர் கேஸா மாறிடும். கேப்பிட்டல் ஈச் வேர்ட் அப்படின்னும்போது, ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்ட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் வரும். அகைன் வந்து ஸ்மாலா மாறிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, டாகல் கேஸ்ன்றது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் மீதிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்ஸ் லெட்டர் அப்படின்ட்டு வரும். இது ஒரு சில இடத்துல தான் யூஸ் ஆகும். எனக்கு ஓல்டு ஸ்டேஜுக்கே போணும் அப்படின்னா, சென்டென்ஸ் கேஸ் குடுத்தீங்க அப்படின்னா, ஓல்டு ஸ்டேஜுக்கே வந்துரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அதுக்கேத்த மாரி வந்துரும். ஓகேங்களா? அதேமாரி எனக்கு வந்து ஒரு சில பேராகிராஃப், ஒரு சில லைன் வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இந்த வேர்ட வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி லெட்டர்ஸ வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க லெட்டர்ஸ் கிளிக் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாண்ட்டுக்கான ஆப்ஷன். இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப்க்கான ஆப்ஷன். இங்க பாருங்க. இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு, இது வந்து அலைன்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க பாருங்க சென்டரா அலைன் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு அலைன்மென்ட்டா இருக்கு. இது சென்டர் அலைன். இது வந்து ரைட் சைடு அலைன். அதாவது இங்க முடியிற இடம் பார்த்தீங்கன்னா, ஈவனா இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா, ஈவனா இருக்கும். மிடில்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். இந்த பேராகிராஃப்க்கு செலக்ட் பண்ண பேராகிராஃப்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபைன்றது வந்து என்னன்னா, ஈக்குவலா இருக்கும். அதாவது ஸ்டார்ட் பண்ற இடமும், எண்ட் பண்ற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா, முடியிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இது பார்த்தீங்கன்னா, லைன் ஸ்பேசிங். ஒவ்வொரு லைனுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும். இங்க பாருங்க 1.5 குடுக்கும்போது, எனக்கு லைன் ஸ்பேசிங் இப்படி வருது. 2 குடுக்கும்போது பாருங்க, ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கிற கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைன் ஸ்பேசிங்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சில பேராகிராஃப்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க பேராகிராஃப் ஸ்டார்ட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஒரு டேப் தள்ளி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஹேங்கிங். இடத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்னுன்னு குடுக்கும்போது வந்துரும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த மாரி குடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புல்லட்ஸ் ஓகேங்களா? இதில உங்களுக்கு எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ஸ்டார் மாரி வருது. இப்ப வந்து இந்த ஸ்டார் வந்து எனேபிள்ல இருக்கு. இப்ப நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா, அகைன் ஸ்டார் தான் வரும். நீங்க அகைன் ஏதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா, எத்தன டைம் நீங்க என்டர் அடிச்சாலும் உங்களுக்கு இந்த புல்லட்ஸ் வந்து
எனேபிள் ஆகிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு நன்னுன்னு கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா வராது. ஓகேங்களா? நன்னுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அதே போல் இது வந்து 1 2 3 கொடுக்குற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? 1 2 3ன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். என்ட்ரு அடிக்கிறேன். அதுவாக என்ன ஆகும் அப்படின்னா 2ன்னு வந்து போட்டுக்குது. நெக்ஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். அதுவாக என்ன பண்ணிக்குது அப்படின்னா கவுண்டிங் வந்து அதுவே பண்ணிக்குது. ஓகேங்களா? இந்த புல்லட்ஸ் வந்து அதாவது மல்டி லெவல் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன் இந்த கியூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எத்தனை ஸ்பேஸிங் விட்டீங்க அப்படின்றது தெரியாது. அதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த டாட் வச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸிங் அர்த்தம். நீங்கள் தெரியாமல் 2 ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா இது 2 டாட் காமிக்கும். இங்கே பாருங்க. நான் ஸ்பேஸ் தான் அழுத்துறேன். அது டாட் ஆகுது. ஏன் டாட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா டாட்ஸ் நிறைய விட்டு ஸ்பேஸிங் நிறைய விட்டுட்ருப்பீங்க. அந்த இடத்துல வந்து இது காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இந்த ஹைலைட் வேறு, இது வேறு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து இது பாக்ஸ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட் சைட் பார்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இது மட்டும் வந்துருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த 2 பேராகிராஃப்க்கு அவுட் சைட் பார்டர் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு அவுட் சைட் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சைட் பார்டர் வரும். ஓகேங்களா? எனக்கு இந்த 2 பேராகிராஃப்க்கு அவுட் சைட் பார்டர் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 பேராகிராஃப்க்கு அவுட் சைட் பார்டர் வந்துடும். ஆல் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2த்தையும் செப்பரேட் பண்ணி அதை தனித்தனியாக காமிக்கும். இதுதான் வந்து இந்த பார்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைட்டில். இந்த டைட்டிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போல்டு கொடுப்பீங்க, பாண்ட் சைஸ் மாற்றுவீங்க, இதை அண்டர்லைன் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஆனால் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஒரே ஸ்டெப்லேயே வந்து டைட்டிலுக்கு மாற்றிக்கலாம். அது வந்து இந்த ஸ்டைல் என்ற இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இது கொடுக்குறேன், ஹெட்டிங் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் பாண்ட்டோட சைஸ் பாருங்கள் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதாவது மாறிடும். ஸ்டைலில் டைட்டில் கொடுக்குறேன். என்னாச்சு பாருங்கள் அந்த டைட்டில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எது தேவையோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? டைட்டில் வேணால் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கிளிக்குன்ற வேர்டு இதில் எத்தனை இடத்துல வந்திருக்கு அப்படின்ட்டு காமிக்குது. ஓகேங்களா? 7 இடத்துல வந்திருக்கு அப்படின்ட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ். ரீப்ளேஸ்ன்றது என்னன்னா கிளிக்குன்ற வர இடத்துல எனக்கு வேறு வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நான் வந்து டிசைன் லூம் நம்ம பேஜோட யூடியூப் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிசைன் லூம் அகாடமின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் கிளிக்கு அந்த இடம் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா டிசைன் லூம் அகாடமி அப்படின்ட்டு வருது பாருங்கள். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே மாற்றணும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆள் கொடுத்துருங்க. எல்லா இடத்துலையுமே பாருங்கள் டிசைன் லூம் அகாடமி அப்படின்றது கிளிக்குன்ற வேர்டுக்கு பதிலாக டிசைன் லூம் அகாடமின்னு யூஸ். நீங்கள் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் அப்படின்னா அந்த வந்து நீங்கள் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டெடிகேட்னு இருக்கு இல்லைங்களா? டெடிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெடிகேட் கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வேர்டிங் வரும். ஓகேங்களா? இப்போ டிசைன் லூம் அகாடமி இஸ் ஏ யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டியூட்டர் ஆஃப் மை சேனல். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு சில பேர் வந்து டைப் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெடிகேட் கொடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் டைப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார் பார்த்தோம், மெனு பார் பார்த்தோம். ஒவ்வொரு மெனு பாருக்கான ஆப்ஷன்ஸ் என்னான்ட்டு சொன்னேன். இதில் ஹோமில் ஃபாண்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பேராகிராஃபோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். டைட்டில் வேணா டைட்டிலுக்கான இது பார்த்தோம். ஃபைண்ட் ரீப்ளேஸ் பார்த்தோம். டெடிகேட் பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம எம்எஸ் வேர்ட் பேசிக்கில் வந்து பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதுபோல எம்எஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீடியோவா வரும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.